ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் ரிலேட்டடாக ஒரு சில சிஸ்டர்ஸ் ஒரு சில கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஐவிஎஃப் போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டயட் சார்ட் கேட்குறீங்க. ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம். ஐவிஎஃப், டயபெட்டிஸ்க்கு, வெயிட் லாஸ்க்கு, தைராய்டுக்கு எல்லாத்துக்குமே வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ஐவிஎஃப் சக்ஸஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அது சக்ஸஸை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு ஃபுட்டாக மட்டுமே பார்க்காம அதுலேருந்து நிறைய நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கிது. அந்த நியூட்ரிஷன் மூலிமா பார்த்திங்கன்னா பேபிக்குமே அந்த நியூட்ரிஷன் போகும். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐவிஎஃப்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எக்கு க்ரோத்துக்கு, யூட்ரஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட டயட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கணும், நட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இருக்கணும், அயன் ரிச் ஃபுட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹெல்த்தியாக ஒரு 3 மந்த் எடுத்துகிட்டு ஐவிஎஃப் போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஹெல்த்தி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஐவிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மெடிசனை மட்டும் எடுத்தாவே போதும், நமக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னா அப்படி கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 50% நம்ம ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேபிக்கும் ரொம்ப நல்லது, உங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐவிஎஃப் போகிறவங்க எந்த அளவுக்கு நாங்கள் தூங்கணும், ஸ்லீப் பேட்டர்ன் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஐவிஎஃப் சக்ஸஸுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐவிஎஃப் சக்ஸஸுக்கு ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரியறது கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸாக ஒரு 8 to 9 hours தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் சக்ஸஸுக்கு நிறையவே ஸ்லீப் பேட்டர்ன் ஹெல்ப் பண்ணும். மெயினாக உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை அது கம்மி பண்ணும். நான் எப்போவுமே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கு 9 o'clock டின்னர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணுறீங்க, ஸ்லோ வாக்கிங் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 9:30 to அந்த 10 o'clock தூங்கிடுங்க. அந்த 9:30 to 10 o'clock தூங்கிட்டு மார்னிங் ஒரு 6:30 அந்த மாதிரி நீங்கள் எழுந்திங்கன்னா போதும். அந்த 8 hours 9 hours அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, எந்த ஒரு ஓவர் திங்கிங் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், ஃபோன்லாம் எதுவுமே நோண்டாமல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் சக்ஸஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 2-3 டைம் ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர், மறுபடியும் நான் ஐவிஎஃப் ட்ரை பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு 3 டைம் ட்ரை பண்ணிட்டீங்க, ஐவிஎஃப் ட்ரை பண்ணிவிட்டு 3 டைமே ஐவிஎஃப் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 4th டைம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அந்த 3 சைக்கிள்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரீசன்னால ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி 4th டைம் அதை ரீகரெக்ட் பண்ணி மேபி இந்த டைம் பெட்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்றத உங்கள் டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 4th டைம் ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 6 month ஹெல்த்தியான ஃபுட், கரெக்டான வாக்கிங், எக்ஸசைஸ், யோகா இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பேபிக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு நேச்சுரலாக சக்ஸஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் ஐவிஎஃப் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். பட் அந்த மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, மேபி அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி 4th சைக்கிள் அதாவது 4th டைம் நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது அந்த மெடிசனோட எஃபெக்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் 2-3 டைம் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம். மணி இல்லை, யாராலுமே அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ மணி இல்லை, நம்ம நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு
1 மாதம் தான் ட்ரை பண்ணாங்க. அதாவது அவங்க ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகி 1 மாதம் கேப் விட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து ப்ரெக்னென்சி வந்து ஆகிடுச்சு. அதாவது அந்த சைக்கிள் அந்த 4th டைமோ 3rd டைமோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி அந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்னு வருது. அதுக்கப்புறம் அவங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த மாதமே ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த மாதமே ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து மிராக்கிள் தான். 3 டைம் வந்து ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகி 4th டைம் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது நேச்சுரலாகவே ப்ரெக்னென்சி கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மிராக்கிளான விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், 2-3 தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துருக்காமல் நீங்கள் வந்து போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுவோம், யோகா எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வந்து மைண்டை வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுட்டு நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு நேச்சுரலாகவும் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐவிஎஃப்பில் வந்து ஹஸ்பண்டோட ரோல் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை ஏன் அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்து இன்ஜெக்ஷன், அந்த எக்கு க்ரோத்துக்கான இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு பண்ணுறதாகட்டும் எல்லாமே எங்களுக்கு தான் பண்ணுறாங்க. பட் ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்டேருந்து செமன் கலெக்ஷன் மட்டும் தான் பண்ணுறாங்க. அதனால அவங்க ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்க எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரெக்னென்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, என்னதான் லேடிஸ் வந்து எல்லா கஷ்டத்தையும் நம்ம இன்ஜெக்ஷன் ஆகட்டும், ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கிட்டாலும் நம்ம கூட இருந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்க போகிறோன்னா தைரியமாக இரு, ஒன்றும் பயப்படாத, எதுவும் நினைக்க பெயின் இருந்துச்சுன்னா கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து மட்டும்தான் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னுமே வந்து தைரியமாக இருப்பீங்க. அது இன்னுமே உங்களுக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அப்படி உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களை ஹாஸ்பிட்டல் விசிட் கூட்டிகிட்டு வர்றது, இன்ஜெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறது, உங்களை பார்த்துக்கிறது, வீட்டில் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது. ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னா அவங்க உங்களுக்காக வந்து குக்கிங் பண்ணி கொடுக்கறது, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்தெந்த விதத்தில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் முன்னாடியே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஐவிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக போகும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ரோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று, ஃபினான்ஷியலாக நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஐயுஐயாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரெக்னென்சின்னு ஆச்சுனாலே ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன், ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, ப்ரொசீஜர் இப்படி வந்து ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மணி போயிட்டே இருக்கும். எவ்வளோ செலவாகுதுன்னே தெரியாது. கண்டிப்பாக நிறைய பேர் கடன் வாங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே வந்து போவீங்க. இது எல்லாத்துக்குமே உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ தட் உங்களுக்கு சக்ஸஸும் கண்டிப்பாக கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து டவுட் இருக்குது அப்படின்னா ஐவிஎஃப் ரிலேட்டடாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து டிஎம் பண்ணி கேட்கலாம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.